அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். அடுத்து நம்ம பார்க்க போற டாபிக் கேபி ஜோதிடம் என்றால் என்ன, கேபி அஸ்ட்ராலஜியோட இன்ட்ரோடக்ஷன் தான் பார்க்க போறோம். அதாவது இந்த டாபிக் சம்பந்தமா ஏற்கனவே நம்ம சேனல்ல ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிருப்பேன். பட் இருந்தாலும் அகைன் இந்த டாபிக் ஏன் எடுத்திருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே பண்ண வீடியோ ப்ராப்பரா இல்லாத மாதிரியே ஒரு ஃபீல் எனக்கு. அதாவது திருச்சியில் ஒரு வாட்டி நான் டைரக்ட் கிளாஸ் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தேன். கேபி ஜோதிட முறையில் பலன் சொல்வது எப்படி அப்படிங்கிற தலைப்பில் ஒரு 2 days கிளாஸ் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தேன். அந்த கிளாஸில் எடுத்த ஒரு ஃபுட்டேஜ் தான் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவே. ஜஸ்ட் 2 days கிளாஸ் அப்படிங்கிறதுனால அந்த கிளாஸில் நான் வந்து பேசிக்ஸை ரொம்ப டெப்த்தாலாம் நான் ஃபோக்கஸ் பண்ணல. அதுவும் இல்லாமல் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கேமராவோட ஆங்கிளும் சரி, வாய்ஸ் குவாலிட்டியும் சரி அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக இல்லை. ஸோ இது முக்கியமான டாப்பிக்காக இருக்கிறதுனால நம்ம யூடியூப் வியூவர்ஸ்க்காக இதை டெடிகேட்டடாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாகவே பிளான் இருந்துச்சு. அதுக்கு இப்போ எனக்கு டைம் கிடைச்சிருக்கு. அதனால தான் அகைன் இந்த டாபிக் எடுத்திருக்கேன். ஸோ இது என்னதான் கேபி ஜோதிடத்தோட அறிமுக வீடியோவாக இருந்தாலும் இதை கொஞ்சம் டீடெயிலாக சொல்லலான்னு இருக்கேன். அதாவது கேபியோட ஃபுல் ஃபார்ம் என்ன, கேபி அஸ்ட்ராலஜி ஏன், எதற்காக, எப்போது உருவாக்கப்பட்டது, கேபி ஜோதிடத்தில் என்ன மாற்றம் கொண்டு வந்தாங்க, கேபி ஜோதிடத்தால என்ன பயன், என்ன சிறப்பம்சம் அப்படிங்கிற தலைப்பிலலாம் நிறைய விளக்கங்கள் பார்க்க இருக்கோம். ஸோ அதனால் கொஞ்சம் லென்த்தாக தான் போகும். 2 பகுதியில் அதை ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். அதில் முதல் பகுதி தான் இது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கேபி அஸ்ட்ராலஜியில் கேபிக்கு ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்க்கலாம். ஸோ கேபி அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணமூர்த்தி பத்ததி. ஸோ கேபியில் கே ஃபார் கிருஷ்ணமூர்த்தி, பி ஃபார் பத்ததி. இதில் கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிற பேர் யாரை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜோதிட முறையை உருவாக்கிய ஜோதிட மாமேதை கே.எஸ். கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களை தான் குறிக்குது. ஏன்னா ஐயா அவர்கள் தான் இந்த முறையை கண்டுபிடிச்சாங்க. அப்போ ஐயாவோட பேர்லேயே நம்ம வந்து அழைச்சிட்டு வரோம். அதாவது ஐயாவை நம்ம ஃபாதர் ஆஃப் கேபி அஸ்ட்ராலஜின்னு சொல்கிறோம். அடுத்து ஃபவுண்டர் ஆஃப் கேபி அஸ்ட்ராலஜினும் அழைச்சிட்டு வரோம். ஓகேவா? அடுத்தது பத்ததி அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்ன? பத்ததி என்ற சொல்லிருக்கு முறை என்பது பொருள். ஸோ மெத்தட்னு சொல்றோம்ல, சிஸ்டம்னு சொல்றோம்ல, அதுதான் பத்ததி. அப்ப கிருஷ்ணமூர்த்தி பத்ததினா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜோதிடத்துறையில் கே.எஸ். கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள் உருவாக்கிய முறை. ஓகேவா? ஸோ இப்போ கேபியை பற்றி ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இப்போ அடுத்து கேபி ஜோதிடம் ஏன், எதற்காக, எப்போது உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறத பற்றி டீடெயிலாக பார்க்கலாம். ஸோ ஏன், எதற்காக அப்படிங்கிறதுக்கு முன்னாடி எப்போது உருவாக்கப்பட்டதுன்னு பார்க்கலாம். ஸோ கேஎஸ்கே ஐயா, அதாவது கே.எஸ். கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள் பிறந்த வருடம் பார்த்தீங்கன்னா 1908. ஸோ 1908 தான் ஐயா பிறந்திருக்காரு. ஸோ ஐயா அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாப்ல இருந்திருக்காரு, ஒரு பணியில் இருந்திருக்காரு. ஸோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜோதிட ஆர்வலர் தான். ஓகேவா? ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் தான், 58க்கு அப்புறம் தான், அதாவது 1965 வாக்கில் தான் பார்த்தீங்கன்னா ஐயா அவர்கள் அஸ்ட்ராலஜியில் ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஈடுபடுறாரு. ஜோதிடத்துறையில் முழு வீச்சில் ஈடுபட்டது பார்த்தீங்கன்னா 1965க்கு அப்புறம் தான். ஓகேவா? ஸோ 1965 தான் பார்த்தீங்கன்னா ஐயா அவர்கள் நிறைய விஷயங்களை தன்னோட ஆராய்ச்சிகள் மூலமாக நிறைய விஷயங்களை ஜோதிட உலகிற்கு அறிமுகப்படுத்துறாரு. அதுதான் கேபி அஸ்ட்ராலஜி. அப்ப கேபி ஜோதிடம் மலர்ந்த வருடமாக 1965 சொல்லலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் ஐயா அவர்கள் 7 வருடங்கள் ஃபீல்டில் இருந்திருக்காரு. அப்புறம் 1972ல ஐயா அவர்கள் இறைவனடி சேர்ந்துடுறாங்க. ஒரு 7 வருஷம் தான் சார் இருந்திருக்காரு ஃபீல்டில் ஃபுல் ஃப்ளெஜ்டா. ஆனா அவர் ஏற்படுத்தின இம்பாக்ட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஜோதிடத்துறையில் மிகப்பெரிய அளவில் இருக்கு. அதாவது ஜோதிட உலகில் ஒரு மறுமலர்ச்சியை ஏற்படுத்தினாரு அப்படின்னே சொல்லலாம். ஆக்சுவலா அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவுல சாதிச்சுட்டு போயிருக்காரு ஐயா. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ அடுத்து ஏன், எதற்காக இந்த ஜோதிட முறை உருவாக்கப்பட்டதுன்னு பார்க்கலாம். அதாவது சார், மரபு என்னும் பாரம்பரிய ஜோதிட முறை இருக்கும்போது இந்த கேபி ஜோதிட முறை ஏன் உருவானது, இதோட அவசியம் தான் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ பாரம்பரிய ஜோதிடத்தை தான் சார் நம்ம வந்து ட்ரெடிஷ்னல் அஸ்ட்ராலஜின்னு சொல்லுவோம், இல்லை வேதிக் அஸ்ட்ராலஜின்னு சொல்லுவோம். ஸோ வேதிக் அஸ்ட்ராலஜின்னு ஒன்று இருக்கிறப்பவே இந்த கேபி ஜோதிடம் உருவாயிருக்கு. அதற்கான காரணத்தை தான் பார்க்க போகிறோம். அதாவது சார், கேபி ஜோதிடம் அப்படிங்கிறது
பாரம்பரிய ஜோதிடத்தை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டதுதான். சரிங்களா? அதாவது கேபி ஜோதிடத்துக்கு பேஸ் எது, அஸ்திவாரம் எதுன்னு கேட்டீங்கன்னா அது நிச்சயமா பாரம்பரிய ஜோதிடமா தான் இருக்கும். ஏன்னா முன்னோர்கள் குறிப்பிட்ட அடிப்படை விஷயங்களை தான் அப்படியே கேஎஸ்கே ஐயாவும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதாவது முன்னோர்கள் குறிப்பிட்ட 27 நட்சத்திர கூட்டங்கள், 27 நட்சத்திரங்களை தான் கேஎஸ்கே ஐயாவும் ஃபாலோ பண்ணியிருக்காரு. முன்னோர்கள் குறிப்பிட்ட நவகிரகங்களை தான் கேஎஸ்கே ஐயா அவர்களும் ஃபாலோ பண்ணியிருக்காரு. பட் ஜாதக கணிதத்திலையும், அதாவது பாரம்பரிய ஜோதிட முறையில் இருக்கக்கூடிய ஜாதக கணிதத்திலையும் கணித்த ஜாதகத்திற்கு பலன் சொல்வதற்கான விதிகள்லையும் சில குறைகள் இருப்பதாக உணர்ந்து அதுல மாற்றம் கொண்டு வந்தார் ஐயா. அப்படி மாற்றம் கொண்டு வந்ததுக்கு அப்புறமே தான் கேபி ஜோதிடம் உருவானுச்சு. ஓகேவா? ஏன் மாற்றங்கள் கொண்டு வரணும்? ஏன் பாரம்பரிய ஜோதிட முறையில் இருக்கக்கூடிய ஜாதக கணிதத்தில் ஏன் மாற்றங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரம்பரிய ஜோதிட முறையில் கணிக்கக்கூடிய ஜாதகங்கள் துல்லியமானதா இல்ல, தோராயமானதா தான் இருக்கு. அது எப்படிங்கிறத இப்ப நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஜாதக கணிதம்னா என்ன சார்? ஆக்சுவலா ஜாதக கணிதம்னா ஒரு குழந்தை பிறந்த நேரத்தின் போது நவ கிரகங்களோட நிலையை பற்றி தெரிவிப்பது தான். ஆக்சுவலா கிரக நிலைகளை எப்படி நம்ம குறிப்பிடுவோம்? ராசி மண்டலத்தில். ஸோ ராசி மண்டலத்தை நம்ம வரைவோம். ஓகேவா? ஸோ ராசி மண்டலத்தை வரைஞ்சாச்சு. இதில் தான் பார்த்தீங்கன்னா 12 ராசிகள் மேசம் முதல் மீனம் வரைக்கும் இருக்கு. அதே மாதிரி 27 நட்சத்திர கூட்டங்கள் இருக்கு. ஆக்சுவலா ஓகேவா? அதுதான் நம்ம 27 நட்சத்திரங்கள்னு சொல்லுவோம். அஸ்வினி முதல் ரேவதி வரைக்கும் இருக்கு. ஆக்சுவலா ஸோ இதில் வந்து மையத்தில் பூமி இருக்கிற மாதிரி கணக்கு. ஏன்னா ஜோதிடம் அப்படிங்கிறதே, ஜாதகம் அப்படிங்கிறது மற்ற கிரகங்கள் கிட்டேருந்து வரக்கூடிய கதிர்வீச்சுகள் பூமியில என்ன தாக்கத்தை ஏற்படுத்துது, பூமியில் உள்ள மனிதர்கள் மேல என்ன தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்றதுதான் ஜோதிடமே. அதனால பூமியை மையமா வச்சுப்போம், பூமியை சுத்தி கிரகம் வர மாதிரி வச்சுப்போம். ஆக்சுவலா இதுதான் ராசி மண்டலம், ஒரு கற்பனை மண்டலம். சரியா? ஸோ இதில் கிரகங்கள் வளம் வந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு ராசிலையும் பார்த்தீங்கன்னா 2 நட்சத்திரங்கள் இருக்கும். ஏன்னா 27 நட்சத்திரங்கள் மொத்தம் 12 ராசிகள். அப்போ ஒரு ராசியில் பார்த்தீங்கன்னா 2 நட்சத்திரங்கள் இருக்கும். ஆக்சுவலா ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் முன்னோர்கள் வந்து 4 பிரிவுகளா பிரிச்சிருக்காங்க, 4 பாதங்கள். அப்படி பார்க்கும்போது இங்க 2 நட்சத்திரம் அப்படின்னா ஒரு ராசியில 9 நட்சத்திர பாதங்கள் இருக்கும். அப்போ ஒவ்வொரு ராசியிலும் 9 நட்சத்திர பாதங்கள் இருக்கும். சரியா? ஸோ இப்போ நம்ம ஒரு கிரகத்தை இந்த ராசி மண்டலத்தில் ஏதாவது ஒரு ராசியில குறிப்பிடுறோம் அப்படின்னா அந்த கிரகம் அந்த ராசியில எந்த நட்சத்திர பாதத்தில் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணாங்கன்னா இன்னொரு கட்டம் ஃபார்ம் பண்ணாங்க. ஆக்சுவலா அதுதான் நவாம்ச கட்டம். ஓகேவா? ஸோ இது வந்து ராசி கட்டம், இது வந்து நவாம்ச கட்டம். ஓகேவா? அதாவது சார் ராசி கட்டத்தோட சப்டிவிஷன் தான் இந்த நவாம்ச கட்டம். இந்த நவாம்ச கட்டம் எதுக்குன்னா ராசியில ஒரு கிரகம் இருக்கு, ராசி கட்டத்தில் ஒரு ராசியில ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னா அந்த ராசியில இருக்கக்கூடிய எந்த நட்சத்திர பாதத்துல இருக்கு அப்படிங்கிறது. அதாவது நவாம்சம் அப்படிங்கிறது ஒரு ராசியை 9 பிரிவுகளா பிரிச்சு பார்க்கிறது. ஓகேவா? இதுதான் மெயின். இதோட சப்டிவிஷன் இது. ஸோ இதோட சப்டிவிஷன் இது. ஆக்சுவலா ஒரு ராசியை 9 பிரிவுகளா பிரிக்கும் போது இங்க கரெக்டா எந்த நட்சத்திர பாதத்துல இருக்கு அப்படிங்கிறது இங்க உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆக்சுவலா ஓகேவா? ஸோ பாரம்பரிய ஜோதிட முறையில் இதுதான் சார் ஜாதக கணிதமே. ஓகேவா? இது மெயின், இது சப்டிவிஷன். ஓகேவா? இப்போ பாரம்பரிய ஜோதிட முறையில் ஜாதக கணிதம்ங்கிறது துல்லியமானது கிடையாது, தோராயமானதுன்னு ஒரு விஷயத்தை கன்வே பண்ணியிருந்தேன். அதை இப்போ ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். ஸோ ப்ரூவ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு சாம்பிள் ஜாதகம் வேணும். ஒரு சாம்பிள் ஜாதகம் ஒன்று கணிப்போம். ஆக்சுவலாக ஒரு ஜாதகம் கணிக்கிறதுக்கு என்னென்ன தேவை? டேட்டு, டைமு, பிளேஸு. ஸோ டேட் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீடியோவை டேப் பண்ணிட்டு இருக்கக்கூடிய டைம் பார்த்தீங்கன்னா ஜூன் 2024. ஓகேவா? இந்த மாசத்துல 1ஆம் தேதியை எடுத்துப்போம். ஓகேவா? ஸோ ஜூன் 1, 2024 எடுத்துப்போம். ஸோ அடுத்தது பிளேஸுக்கு வந்து நான் இருக்கிற திருச்சி அப்படிங்கிறதுனால
திருச்சியே எடுத்துப்போம். திருச்சி மெயின் சிட்டி எடுத்துப்போம் பிளேஸுக்கு. ஸோ திருச்சி மெயின் சிட்டி. ஓகேவா? டைமுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா காலையில் 10 மணி வச்சுக்கலாம் சார் ஆக்சுவலாக. ஓகேவா? இந்த டீடைல்ஸ் வச்சு நீங்கள் சாஃப்ட்வேர் வச்சுருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இதுக்கு ஜாதகம் கணிச்சு வச்சுக்கோங்க. நானும் என்னோட மென்பொருளில் ஜாதகத்தை கணிச்சு இங்கே ஃபீட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேவா? ஸோ என்னோட மென்பொருளில் நான் வந்து இந்த டீடைல்ஸ்க்கு நான் வந்து ஜாதகம் கணிச்சு பிடிஎஃபாக மாற்றி என்னோடய மொபைலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ நான் ஜாதகத்தை இங்கே ஃபீட் பண்ணுறேன். அதாவது ஜூன் 1, 2024 அன்னைக்கு திருச்சியில் காலையில் 10 மணிக்கு பிறந்த குழந்தையோட ஜாதகம். ஸோ இங்கே உங்களுக்கு ராசி கட்டத்தை நவம்ச கட்டத்தை டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ உங்களுக்கு போர்டில் தெரியலனாலும் பரவாயில்ல சார், உங்களுக்கு அப்பப்போ ஸ்க்ரீனில் வந்து நான் வந்து ஃபோட்டோவாக டிசைன் பண்ணி உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். நல்லா கிளியராகவே உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலாக. ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், ஜூன் மாதம் 1 2024 அன்னைக்கு திருச்சியில் காலையில் 10 மணிக்கு பிறந்த குழந்தையோட ஜாதகத்தை டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். பாரம்பரிய முறையில் கணிக்கப்பட்ட ஜாதகம், அதான் ராசி கட்டம் நவம்ச கட்டம். இது அப்படியே ஒரு கிளான்ஸ் பாருங்கள் சார் ஆக்சுவலாக. ஓகேவா? இங்கே பாருங்கள், லக்னம் வந்து கடக லக்னமாக இருக்குது, 3ல் கேது இருக்காரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 8ல் சனி, 9ல் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் ராகு செவ்வாய், 11ல் வந்து பார்த்தீங்கன்னா புதன் சுக்கிரன் சூரியன் குரு, 12 எம்டி ஆக்சுவலாக. ஓகேவா? அடுத்தது இங்கே நவம்ச கட்டத்தில் கிரக நிலைகளை பாருங்கள். இது அப்படியே ஒரு கிளான்ஸ் பாருங்க சார். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டேட்டை டிஸ்டர்ப் பண்ணல, பிளேஸையும் டிஸ்டர்ப் பண்ணல. ஸோ சேம் டேட்டு சேம் பிளேஸு, டைமை மட்டும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 10 மணின்னு இருக்குல்ல, இதை 10:13 நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன் சார் ஆக்சுவலாக. ஸோ 10:13 நான் வந்து மாற்றுறேன். அதாவது காலையில் 10 மணின்னு இருக்குல்ல, அதை 10:13 மாற்றி 13 நிமிஷம் இன்க்ரீஸ் பண்ணுறேன் டைமை. 780 செகண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டைம் இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த ஜாதகத்தில், அதாவது ராசி கட்டத்திலேயும் நவம்ச கட்டத்திலேயும் மாற்றம் ஏதும் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இருக்காது. ஸோ நீங்கள் டைமை 13 நிமிஷம் நீங்கள் மாற்றினாலும் கூட பாரம்பரிய முறையில் கணிக்கப்படும் ஜாதகங்கள்ல எந்த மாற்றத்தையும் பொதுவாக பார்க்க முடியாது. ஓகேவா? நீங்க ஒன்றும் இல்லை சார், இது 10 மணி ஜாதகம் சார், நீங்கள் 10:13 போட்டாலும் இதே ஜாதகம் தான் வரும். ஆக்சுவலாக இது எப்படி மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னா 10 AM to 10:13 AM அப்படி மென்ஷன் பண்ணாலும் தப்பே கிடையாது. ஏன்னா ஒரு சின்ன மாற்றம் கூட உங்களால் பார்க்க முடியாது. நீங்கள் டெஸ்ட் பண்ணி வேணாலும் பாருங்க. ஓகேவா? இதே கிரக நிலைகள் லக்னமும் அப்படியே டிட்டோவாக வரும், ராசி கட்டத்திலையும் சரி நவம்ச கட்டத்திலையும் சரி. இதுக்கு பின்னாடி என்ன லாஜிக் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது சார், இந்த 2 கட்டத்திலையும் மாற்றங்கள் ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா எந்த கட்டத்தில் சார் ஈஸியாக பார்க்க முடியும்? அதாவது இந்த 2 கட்டங்களில் எந்த கட்டம் அதிகமாக மாறும், எந்த கட்டத்தில் வேகமாக மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது நவம்ச கட்டம் தான். ஏன்னா ராசி கட்டம் தான் மெயின், நவம்ச கட்டம் அப்படிங்கிறது ராசியோட உட்பிரிவு ஆக்சுவலாக. அதாவது உங்களுக்கு எப்படி சொல்லலாம்னா, இப்போ கடிகாரத்தை எடுத்துக்கோங்க. கடிகாரத்தில் சின்ன முள் அப்படிங்கிறது மணியை குறிக்கும், பெரிய முள் பார்த்தீங்கன்னா நிமிடங்களை குறிக்கும். சின்ன முள்ளோட சப்டிவிஷனா நம்ம பெரிய முள்ள சொல்லலாம். பெரிய முள்ளு தான் அதிகமாக மாறிட்டு இருக்கும், வேகமாக மாறிட்டு இருக்கும். அதாவது 2 முள்ளில் அதிகமாகவும் வேகமாகவும் மாறுறது பார்த்தீங்கன்னா பெரிய முள்ளு தான். ஏன்னா பெரிய முள்ளு தான் சின்ன முள்ளோட சப்டிவிஷனாக இருக்கு. அதே போல தான் ராசி கட்டத்தோட சப்டிவிஷனாக இருக்கக்கூடிய நவம்ச கட்டம் தான் அதிகமான மாறுதல்களை வேகமான மாறுதல்களை சந்திக்கும். ஓகேவா? அடுத்து ராசி கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நவ கிரகங்களோட நிலையை கொடுத்துருக்கோம், லக்ன புள்ளியோட நிலையை கொடுத்துருக்கோம். இதில் வேகமாக மாறக்கூடியது எது? ஆக்சுவலா நவ கிரகங்களில் வேகமாக மாறக்கூடியது பார்த்தீங்கன்னா சந்திரன். அந்த சந்திரனை விட வேகமாக மாறக்கூடியது லக்ன புள்ளி. ஓகேவா? அப்போ லக்ன புள்ளி நவம்ச கட்டத்தில் மாறுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்ச கால இடைவெளியில் நம்ம பார்க்கக்கூடிய மாற்றமாக சொல்லலாம் இந்த ஜாதக கணிதத்தில். ஸோ உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் சார். இந்த 2 கட்டத்தில் வேகமாக மாறுறது பார்த்தீங்கன்னா நவம்ச கட்டம்,
அதே மாதிரி நவகிரகங்களை விட லக்ன புள்ளியோட வேகம் அதிகம். அப்ப லக்ன புள்ளி இந்த கட்டத்துல மாறக்கூடிய கால அளவு தான் நம்ம குறைஞ்ச கால இடைவெளியா எடுத்துக்கலாம் ஜாதகத்தை வேறுபடுத்தி காட்டுறதுக்கு. ஓகேவா? சரி, ஓகே. லக்ன புள்ளி நவாம்ச கட்டத்துல ஒரு ராசில இருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறதுக்கு எவ்வளவு டைம் சார் ஆகும்? லக்ன புள்ளி ஒரு ராசில இருந்து இன்னொரு ராசிக்கு நவாம்சத்துல போகணும்னா ராசி கட்டத்துல ஒரு நட்சத்திர பாதத்துல இருந்து இன்னொரு நட்சத்திர பாதத்தை கடக்கணும். ஏன்னா ராசிகளை 9 பிரிவா பிரிச்சு பார்க்கறது தான் நவாம்ச கட்டமே. ஒரு ராசியில 9 நட்சத்திர பாதங்கள் இருக்கு. ஓகேவா? அப்போ ஒரு நட்சத்திர பாதத்துல இன்னொரு நட்சத்திர பாதத்துக்கு போகுது லக்ன புள்ளி அப்படின்னா நவாம்ச கட்டத்துல ஒரு ராசில இருந்து இன்னொரு ராசிக்கு போகும். அதுதான் நம்ம சீக்கிரமா பார்க்கக்கூடிய மாற்றம் பாரம்பரிய ஜோதிட முறையில் கணிக்கப்படும் ஜாதகங்கள்ல. லக்னம் ஒரு நட்சத்திர பாதத்தை கடக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் சார்? ராசி மண்டலத்தை முழுசா ஒரு ரவுண்ட் அடிக்கிறதுக்கு 24 மணி நேரம் ஆகும் லக்னத்துக்கு. அதுல ஒரு ராசியை கடக்கிறதுக்குன்னு பார்க்கும்போது 24/12 போட்டீங்கன்னா 2 மணி நேரம் வரும். ஒரு ராசியில 9 நட்சத்திர பாதங்கள் இருக்கு. அப்போ ஒரு நட்சத்திர பாதத்தை கடக்கிறதுக்கு லக்னத்துக்கு பாத்தீங்கன்னா 2 மணி நேரம் /9 போடணும். அதாவது 120 நிமிடங்கள் /9 போட்டீங்கன்னா உங்களுக்கு 13 சம்திங்னு வரும். அப்ப தோராயமா நம்ம 13 நிமிடங்கள் எடுத்துக்கலாம். அப்ப லக்ன புள்ளி ஒரு ராசி இருக்கிற ஒரு நட்சத்திர பாதத்தை கடக்கிறதுக்கு 13 நிமிடங்கள் ஆகும். அப்பதான் இங்க நவாம்ச கட்டத்துல ஒரு ராசில இருந்து இன்னொரு ராசிக்கு ஜம்ப் அடிக்கும். ஓகேவா? சோ அதனாலதான் பாருங்க 10 மணின்னு போட்டாலும் அதே லக்ன நிலை தான் நவாம்ச கட்டத்துல, 10-13 போட்டாலும் அதே லக்ன நிலை தான் நவாம்ச கட்டத்துல. இதுவே நீங்க 10-14 போட்டீங்கன்னா இங்க இருக்கிற லக்ன புள்ளி இங்க வந்துடும். அதாவது நான் கொடுத்த டைமே பாத்தீங்கன்னா சார் 10 மணிங்கிறது ஒரு நட்சத்திர பாதத்துல அப்பதான் லக்ன புள்ளி என்டர் ஆயிருக்கு. அதனாலதான் 13 நிமிஷத்துக்கு சேஞ்ச் ஆகல. கரெக்டா 10-13 கிராஸ் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 10-14 வரும்போது பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற லக்ன புள்ளி நவாம்ச கட்டத்துல இங்க இருக்கிற லக்ன புள்ளி விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய லக்ன புள்ளி தனுசு ராசிக்கு பயிற்சி ஆயிரும். அதுதான் சார் நம்ம பார்க்கக்கூடிய மாற்றம். பட் எவ்வளவு நேரம் கழிச்சு? 13 நிமிஷம் கழிச்சு. அப்ப இது துல்லியமான ஜாதக கணிதமா சார் இல்ல தோராயமான ஜாதக கணிதமா? தோராயமான ஜாதக கணிதம். இதே மாதிரி நீங்க ரிவர்ஸ்லயும் போங்க. 10 to 10-13 இந்த நிலையா 9:46 இருந்து 9:59 வரைக்கும் போங்க. அதாவது ரிவர்ஸ்ல ஒரு 13 நிமிஷம் போங்க. ஓகேவா? 10 மணி ஸ்டார்ட் ஆகுது. இதுல ஒரு 13 நிமிஷம் குறைச்சிங்கன்னா 9:46 இருந்து 9:59 எடுத்துக்கலாம். அந்த ஜாதத்துல என்ன வரும்னா இங்க இருக்கிற லக்ன புள்ளி இங்க இருக்கும், அவ்வளவுதான். ஏன்னா ரிவர்ஸ்ல போகுது டைம். அப்ப லக்ன புள்ளி ரிவர்ஸ்ல போகும். சோ இந்த மாதிரி தான் சார் பாரம்பரிய ஜோதிட முறையில நம்ம ஜாதகங்கள் கணிச்சோம்னா 13 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி தான் நம்ம சேஞ்சஸை பார்க்க முடியும். அது கூட லக்ன புள்ளியில கிரக நிலைகள்ல கிடையாது. அப்ப யோசிச்சு பாருங்க, கிரக நிலைகள் தான் மெயின். அதுல மாற்றங்கள் பார்க்கணும்னா உங்களுக்கு எவ்வளவு சார் ஆகும்? பிளானட்ல ஃபாஸ்டா சுத்தக்கூடிய பிளானட் பாத்தீங்கன்னா சந்திரன். அப்ப சந்திரன் ஒரு நட்சத்திர பாதத்தை கடக்கிறது தான் நம்ம நவாம்ச கட்டத்துல வேறுபாடு பார்க்க முடியும். சந்திரன் ஒரு நட்சத்திர பாதத்தை கடக்கிறதுக்கு 6 மணி நேரம் அப்ராக்சிமேட்டா. அப்ப கிரக நிலைகள்ல நீங்க மாறுதல்கள் பார்க்கணும்னா பொதுவா 6 மணி நேரம் வெயிட் பண்ணணும். எப்படி சார் இது துல்லியமான ஜாதகம்னு சொல்ல முடியும்? தோராயமான ஜாதக கணிதம் சார். ஆக்சுவலா ஜாதக கணிதமே தோராயமா இருக்கு. அப்ப பலன் எப்படி இருக்கும்? உங்க கற்பனைக்கே விட்டுறேன். ஆக்சுவலா ட்வின்ஸ்லாம் பாத்தீங்கன்னா 3 நிமிஷம் கேப்ல பிறக்கிறாங்க. அதாவது ட்வின்ஸ்ல ஒரு குழந்தை 10 மணிக்கு பிறக்குது அப்படின்னா இன்னொரு குழந்தை 10:03க்கு பிறக்குது. ஜஸ்ட் 3 minutes கேப் தான். சம்டைம்ஸ் ட்வின்ஸ்லாம் பாத்தீங்கன்னா 2.5 நிமிஷம் கேப்லயே பிறந்துடுறாங்க. அப்ப அவங்களுக்குலாம் ஒரே ஜாதகம் தானே சார்? பாரம்பரிய முறைப்படி கணிக்கும் போது ஒரே ராசி கட்டம் ஒரே நவம்ச கட்டம் தானே வரும். ஏன்னா 13 நிமிஷத்துக்கு சேஞ்ச் ஆகாதுன்னு ப்ரூவ் பண்ணியிருக்கேன். அப்ப ட்வின்ஸ்லாம் ஒரே ஜாதகம் தானே? ஒரே ஜாதகங்கிறதுனால ஒரே வாழ்க்கை முறையா சார்? நிச்சயமா கிடையாது. இந்த உலகத்துல ஒருத்தரோட வாழ்க்கை முறை மாதிரி இன்னொருத்தரோட வாழ்க்கை முறை நிச்சயமா இருக்காது. அப்ப ஒருத்தரோட ஜாதகம் மாதிரி இன்னொருத்தரோட ஜாதகம் இருக்காது, இருக்க கூடாது. அப்படின்னாதான் அது துல்லியமான ஜாதக கணிதம். ஆனா இங்க அப்படி இல்லையே சார். ட்வின்ஸோட லைஃப் ஸ்டைலாம் நம்ம பார்க்குறோம் சார். சில ட்வின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு மேரேஜ் ஆகி குழந்தை இருக்கும், இன்னொருத்தருக்கு பார்த்தீங்கன்னா மேரேஜே ஆகாமல் இருக்கும். ஆக்சுவலாக இந்த மாதிரி நம்ம நிறைய பார்த்துட்டு இருக்கோம். பல மாறுதல்கள் இருக்கு. ஆக்சுவலாக மிகப்பெரிய வேறுபாடு இருக்கு. ஜஸ்ட் 3 நிமிஷம் இடைவெளியில தான் பிறக்கிறாங்க. ஆனால் பாருங்க லைஃப் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான மாறுபாடுகள். ஆக்சுவலாக அது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? இந்த மாதிரி ஒரே ஜாதகம் இருந்தால் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? முடியாது. ஸோ நீங்கள் ட்வின்ஸு கூட ரேராக பிறக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம், ஓகே. பட் ஒரே ஊரில் 13 நிமிஷம் இடைவெளி இல்லை
பல குழந்தைகள் பிறக்கிறாங்களே ஆக்சுவலாக வெவ்வேறு தாய்மார்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா சென்னையில் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் கேப்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைகள் பிறக்கிறாங்க ஆக்சுவலாக. அது எப்படி? அப்படி இருக்கும்போது எப்படி நம்ம வந்து பாரம்பரிய முறையில் ஜாதகத்தை வேறுபடுத்தி காட்டுறது? ஒரே ஜாதகம் தான், பலனை வேறுபடுத்திலாம் சொல்ல முடியாது. அதனால தான் சொல்கிறேன், பாரம்பரிய முறைப்படி கணிக்கப்படும் ஜாதகம், அதாவது இந்த ராசி கட்டமும் நவம்ச கட்டமும் தோராயமானது. தோராயமான ஜாதகத்தை வச்சு எப்படி சார் துல்லியமான ப்ரெடிக்ஷன் கொடுக்க முடியும்? அதனால தான், இந்த குறையினால தான் கேஎஸ்கே ஐயா அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா இந்த ஜாதக கணிதத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தாங்க. ஓகேவா? இப்போ ஒரு சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷனை கன்வே பண்ணியிருக்கேன். அதனால சில நண்பர்கள் ஒரு கருத்தை முன்வைக்கலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அருண் நீங்கள் ராசி கட்டம் நவம்ச கட்டம் நீங்கள் கொடுத்துருக்கீங்க, அதாவது விதியை மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. விதியில் எந்த மாறுதல்களும் இல்லை, 13 நிமிஷம் வரைக்கும் ஒரு சேஞ்சஸும் இல்லை, ஓகே. பட் மதி என்கிற தசா புத்தியில் மாற்றம் இருக்கலாமே, அதனால ஈஸியாக வேறுபடுத்தி காட்டலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை முன்வைக்கலாம். இதுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டியது என்னோட கடமை. அதாவது சார், ஜோதிடத்தில் ஒரு பேசிக்கான ரூல் இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தரோட ஜாதகத்தில் விதி என்கிற கொடுப்பினையில் ஒரு விஷயம் ஜாதகருக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரிஞ்சுக்க முடியும். ஒரு விஷயம் ஜாதகருக்கு நடக்குமா நடக்காதான்னு தெரிஞ்சுக்க முடியும். மதி என்கிற தசாபுத்தி வாயிலாக விதியில ஒரு விஷயம் கிடைக்கும்னு இருக்கிற பட்சத்தில், விதியில ஒரு விஷயம் நடக்குன்னு இருக்கிற பட்சத்தில் அது எப்போது அப்படிங்கிறத கால நிர்ணயம் பண்ண முடியும். அதாவது விதியில இருக்கிறத எடுத்து நடத்துறது தான் தசாபுத்தி. விதியில இல்லாத விஷயத்தை தசாபுத்தியால கொடுக்க முடியாது. விதியில ஒரு விஷயம் மறுக்கப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன், விதியில ஒரு விஷயம் இல்லவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல தசாபுத்தி வருது சார், சாதகமான தசாபுத்தி வருது, அந்த விஷயத்தை கொடுத்துட முடியுமா? முடியாது. விதிதான் பிரதானம். விதியை பேஸ் பண்ணி இயங்கிறது தான் மதி என்கிற தசா புத்தி. இங்க விதியே காமன்னு சொல்லிட்டேன், ஒரே ராசி ஒரே நவம்சம். அப்ப விதி என்கிற கொடுப்பினை அப்படிங்கிறது காமன், 13 நிமிஷம் வரைக்கும். அப்புறம் தசா புத்தி ஏன் சார் பேசணும்? தசா புத்தி பத்தி பேசுறது வேஸ்ட் ஆஃப் டைம், விதி மாறாத பட்சத்தில். அதனால இங்க தசா புத்தி மாறினா என்ன, மாறலனா என்ன, ஆக்சுவலா விதியே மாறல. அப்போ ஒரே லைஃப் ஸ்டைலுங்கிற மாதிரி தானே இங்க உணர்த்துது. விதி தானே சார் ஒரு ஜாதகர் லைஃப்ல ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் என்ன அனுபவிப்பார் அப்படிங்கறத சொல்றது. அதுவே இங்க ஒண்ணா இருக்கு ஆக்சுவலா. அப்புறம் ஏன் தசாபூதிக்கு போகணும்? அப்படியே தசாபூதிக்கு போனாலும் பெரிய மாறுதல்கள் இருக்காது. ஏன்னா ஒரு புத்தியில மாற்றம் பார்க்கணும்னா கூட இருக்கிறதுலே லோயஸ்ட் புத்தி பார்த்தீங்கன்னா சூரிய புத்தி. அது சூரியனோட உபநட்சத்திர அளவு பார்த்தீங்கன்னா ஒரு 40 கலை 3/4 டிகிரின்னு வச்சா கூட சந்திரன் 3/4 டிகிரியை கிடக்கிறதுக்கு ஒரு அரௌண்ட் 1 hour ஆகும். ஸோ 1 hour மாறினாதான் தசாபுத்தியில கூட மாற்றம் வரும், புத்தியில மாற்றம் இருக்கும். நான் 13 நிமிஷம் கேப்பை பத்தி பேசிட்டு இருக்கேன். ஆக்சுவலா ஒன்றும் இல்லை சார். இப்ப இந்த ஜாதகத்துக்கு என்ன தசாபுத்தின்னு பார்ப்போம். ஆரம்ப கால தசாபுத்தி என்னன்னு பார்ப்போம். சந்திரன் வந்து எங்க இருக்காருன்னா இங்க இருக்காரு. ஸோ இங்க வந்து பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரங்கள் இருக்கு. பூரட்டாதி ஒரே ஒரு பாதம் இருக்கும், உத்திரட்டாதி ரேவதி ஃபுல்லா இருக்கும். ஸோ இங்க நவாம்சத்துல எந்த நட்சத்திரம்னு கண்டுபிடிக்கணும். சந்திரன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே இருக்காரு. ஸோ இது வந்து சிம்ம மண்டலம். சிம்ம மண்டலம்னா கண்டிப்பாக சனியோட நட்சத்திரம். உத்திரட்டாதி அங்கே முதல் ராசியிலே இருக்காரு. ஸோ உத்திரட்டாதி 1ஆம் பாவத்தில் ஜாதகர் வந்து பிறந்திருக்காரு. அப்போ சனி திசையோட பிகினிங்னு எடுத்துக்கலாம். சனி திசையில் சுய புத்தியா இல்லை புதன் புத்தியா? சனி திசையில் புதன் புத்தி போயிட்டு இருக்கு ஆக்சுவலா. அதாவது ஜாதகருக்கு சனி தசை போயிட்டு இருக்கு. ஏன்னா சந்திரன் வந்து ஜாதகர் பிறக்கும் போது உத்திரட்டாதி ஸ்டார்ல டிராவல் பண்ணிட்டு இருந்திருக்காரு. முதல் பாதம் பார்க்கும்போது சனி தசை புதன் புத்தி அப்படின்னு வந்திருக்கு. புதன் புத்தி மத்தியமத்தில் இருக்காரு. ஓகேவா? நீங்க 10, 13 போட்டீங்கன்னா அதே புதன் புத்தி தான் சார் வரும். சேம் தசை தான் வரும், சேம் புத்தி புதன் புத்தி தான் வரும். நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும். ஆக்சுவலா இங்க தசா புத்தியும் மாறலையே. மேபி அந்தர சுச்சமங்கள் மாறலாம், அது நெக்லிஜிபிள். ஸோ தசாபுத்தி தான் மெயின். தசாபுத்தியில் புத்தி தான் ஒரு ஈவெண்ட்டை நிர்ணயிக்கிறதுக்கு முக்கிய பங்கு வகிக்குது ஆக்சுவலா. ஓகேவா? ஸோ அதனால வந்து இங்க தசாபுத்தியெல்லாம் பத்தி பேசுறது வேஸ்ட் சார், விதி மாறாத பட்சத்தில். ஓகேவா? இன்னும் சில நண்பர்கள் இன்னொரு கருத்தை முன்வைக்கலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா,
அருண் நீங்கள் ராசி கட்டம் நவம்ச கட்டம் கொடுத்துருக்கீங்க, இதில் 13 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி தான் சேஞ்சஸ் இருக்குது. ஓகே, ராசி கட்டத்தோட சப்டிவிஷன் நவம்ச கட்டம். பட் இந்த நவம்ச கட்டம் மாதிரியே இன்னும் நிறைய கட்டங்களை உருவாக்கி வச்சிருக்காங்களே. அதாவது நவம்ச கட்டங்கிறது என்ன, ஒவ்வொரு ராசியையும் 9ஆக பிரித்து பார்க்கறது. அதாவது 9 நட்சத்திர பாதங்கள் ஒரு ராசியில் இருக்குது, அதில் எந்த நட்சத்திர பாதம் அப்படிங்கிறத பார்க்கறது. ஆக்சுவலாக இதே மாதிரி முன்னோர்கள் ஒரு ராசியை 2ஆக பிரித்து, ஒவ்வொரு ராசியும் 2ஆக பிரித்து ஹோரை சக்கரம்னு ஒரு கட்டம் உருவாக்கியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசியையும் 3ஆக பிரித்து திரேக்கானம்னு ஒரு கட்டம் உருவாக்கியிருக்காங்க, ஒரு சக்கரம். அடுத்தது ஒவ்வொரு ராசியையும் 4ஆக பிரித்து சதுர்த்தாம்சம்னு ஒரு கட்டம் உருவாக்கியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கட்டங்கள் இருக்கு, இன்னும் 9 கட்டங்கள் இருக்கு. அதெல்லாம் நீங்க பாயிண்ட் அவுட் பண்ணவே இல்லையே. விதியில 2 கட்டங்கள் தானே பாயிண்ட் அவுட் பண்ணிருக்கீங்க, ராசி கட்டத்தை நவம்ச கட்டத்தை தானே பாயிண்ட் அவுட் பண்ணிருக்கீங்க. அதெல்லாம் பாயிண்ட் அவுட் பண்ணா உங்களுக்கு டிஃபரன்ஸ் இன்னும் கம்மியாகுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை முன்வைக்கலாம். அதுக்கு விளக்கம் கொடுக்குறேன் சார். அதாவது நவாம்சம் மாதிரி ஹோரை சக்கரம், திரேகானம், சதுர்த்தாம்சம், சஷ்டி அம்சம், சப்தமாம்சம், தசாம்சம், இந்த மாதிரி நிறைய கட்டங்கள் இருக்கு. அக்ரி, நான் ஸ்ட்ரைட்டாவே கேட்குறேன். அதனால என்ன சார் யூஸ்? அந்த கட்டங்கள்லாம் பலன் சொல்றதுக்கு யூஸ் ஆகுதா? நோ வே. எந்த கட்டத்துக்கும் பார்த்தீங்கன்னா பலன்கள் வந்து எங்கேயுமே எழுதப்படலை, அதுதான் உண்மை. அதாவது இப்போ திரேகானம்னு ஒரு கட்டம் இருக்கு சார். திரேகான கட்டத்தில் இந்த ராசியில் இந்த கிரகம் இருந்தா இந்த பலன் அப்படின்னு எங்க எழுதியிருக்காங்களா? நிச்சயமா கிடையாது. ஆக்சுவலா அதெல்லாம் பிரித்து வச்சிருக்காங்க, பட் பலன் சொல்றதுக்குலாம் அதெல்லாம் நிச்சயமா பயன்படலை. அப்படியே பலன் சொல்றதுக்கு பயன்படுறதா இருந்தா இன்னைக்கு அந்த கட்டங்கள் எல்லோரோட ஜாதகத்தில் எழுதி வச்சிருப்பாங்க. நீ உங்க ஜாதகங்களெல்லாம் பாருங்க, இந்த 2 கட்டங்கள் தான் இருக்கும். ஆக்சுவலா நான் என் ஜாதகத்தில் பார்த்தேன், இந்த 2 கட்டங்கள் தான் இருக்கு. என்னோட குடும்ப உறுப்பினர்கள் ஜாதகத்தெல்லாம் பார்த்தேன், இந்த 2 கட்டங்கள் தான் இருக்கு. சில ஃப்ரெண்ட்ஸோட ஜாதகங்கள், சில ரிலேட்டிவ்ஸோட ஜாதகங்கள்லாம் பார்த்தேன், ரொம்ப ரேரா திரேக்கானத்தை மட்டும் குறிச்சு வச்சிருக்காங்க. ஆக்சுவலா மற்றபடி மீதி கட்டங்கள்லாம் இல்லை. நீங்க கையில் எழுதுறதுனால கூட குறிக்காம இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அது எப்படி சார் ஏற்றுக்க முடியும்? அப்படி பார்த்தா இன்னைக்கு சாஃப்ட்வேர் மூலியமா ஜாதகம் கிடைக்கலாம். ஸோ ப்ரௌசிங் சென்டர் போனாலே பிறந்தநாள் விவரங்கள் கொடுத்து அவங்க அழகா சாஃப்ட்வேர் துணையோடு ஜாதகத்தை பிரிண்ட் போட்டு கொடுத்துருவாங்க. சாஃப்ட்வேர் தானே ஜாதகம் கிடைக்குது, பிரிண்ட் தானே பண்ணுறோம், எல்லாத்தையும் பிரிண்ட் போட்டு கொடுக்கலாமே. ஸோ ப்ரௌசிங் சென்டர் போனால் கூட ஒரு பக்கத்தில் ஜாதகம் கொடுப்பாங்க, மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா பயோடேட்டா இருக்கும், அது கீழே பார்த்தீங்கன்னா கிரகநிலைகள் இருக்கும், டிகிரியோட பாதசரங்கள் இருக்கும், அது கீழே என்ன சார் இருக்கும்? ராசி கட்டமும் நாம்ச கட்டமும் தான் இருக்கும், வேற எந்த கட்டமும் இருக்காது. அது கீழே பாட்டம்ல பார்த்தீங்கன்னா தசாபூதி இருக்கும். ஆக்சுவலா எஸ் சார், அந்த திரேகானம், ஹோரை சக்கரம், சதுர்த்தாம்சம், சஷ்டியாம்சம், தசாம்சம் இதெல்லாம் பலன் தரும், இதை வச்சுலாம் பலன்கள் சொல்ல முடியும் அப்படின்னா அந்த கட்டங்கள்ல ஏன் கொடுக்கல? கொடுத்துருக்கலாமே, ஏன் கொடுக்கல? ஏன் அதுக்கு முக்கியத்துவம் தர மாட்டீங்க? ஆக்சுவலா ஏன்னா அது பலன் சொல்ல பயன்படாது, அதனால அதை பத்தி இங்க பேசவே கூடாது. ஆக்சுவலா பாரம்பரிய ஜோதிட முறையில் ஜாதக கணிதமா ராசி கட்டம் நவம்ச கட்டத்தை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் இன்னைக்கு சாஃப்ட்வேர்ல பெரும்பாலான சாஃப்ட்வேர் எல்லாத்துலயுமே இது மட்டும் தான் வருது. ஆக்சுவலா அதான் உண்மை. ஓகேவா? ஸோ அதனால இந்த இடத்துல நான் வந்து ஆழமா பதிவு பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பாரம்பரிய முறையில் ஜாதகங்கள் கணிக்கும் போது 13 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி தான் நம்ம வேறுபாடு பார்க்க முடியுது, அது கூட லக்ன புள்ளியில தான். அப்போ பாரம்பரிய முறையில் கணிக்கப்படும் ஜாதகங்கள் தோராயமானது தான். இந்த தோராயமான ஜாதகங்களை வச்சுலாம் துல்லியமான பலன்களை எதிர்பார்க்க முடியாது. அதான் சார். சரி, ஓகே, பாரம்பரிய முறையில் தான் ஜாதக கணிதங்கள் துல்லியமா இல்லை, எல்லாமே அப்ராக்சிமேட் ஜாதகமா இருக்கு. ஓகே, இதனால தான் கேபி முறையும் வந்துச்சு. ஜாதக கணிதத்தில் குறைபாடு இருக்கிறதுனால தான் கேபி முறை வந்துச்சு. சரி, கேபி முறை வந்ததுக்கு அப்புறம் எவ்வளோ அக்யூரேட்டா ஜாதகங்களை கணிக்க முடியும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதை இப்போ சொல்றேன். அதாவது இங்க பாருங்க சார், ஒரே டேட்டு ஒரே டைமு, ஆனால் டைம் வந்து 13 நிமிஷம் சேஞ்ச் ஆனாலும் உங்களுக்கு மாற்றமே இல்லை. லக்ன புள்ளியில கூட மாற்றம் இல்லை, கிரகநிலையில விடுங்க. பட் கேபி முறையில் இதே டேட்டு இதே டைம் ஃபீட் பண்றீங்க, காலையில் 10 மணின்னு கொடுத்து ஒரு ஜாதகத்தை கிடைக்கிறீங்க, எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? டைமை வந்து 10 மணின்னு இருக்குல்ல, காலை 10 இருக்குல்ல, அதை 10:01 மாத்துங்க. ஜஸ்ட் 1 நிமிஷம் இன்க்ரீஸ் பண்ணுங்க, உங்களால ஜாதகங்கள்ல நிறைய மாற்றங்களை பார்க்க முடியும். 1 நிமிஷம் டைம் சேஞ்ச் ஆனாலே கேபி முறையில் கணிக்கப்படும் ஜாதகமானது மாறிவிடும். சோ இதுதான் சார் அக்யூரசி. ஆக்சுவலா இதுதான் கேஎஸ்கே பண்ணாரு.
ஜஸ்ட் 1 மினிட் மாறுதா ஜாதகம் மாறணும். ஏன்னா சில நிமிட இடைவெளியில குழந்தைகள் பிறக்கிறாங்க. ஆக்சுவலா ட்வின்ஸும் பிறக்கிறாங்க, ஒரே இடத்துலையும் சில நிமிட இடைவெளியில நிறைய குழந்தைகள் பிறக்கிறாங்க. அப்போ 1 நிமிஷம் மாத்தினா ஜாதகம் மாறணும். அதுதான் அச்சீவ் பண்ணி காமிச்சிருக்காரு KSK ஐயா அவர்கள். ஓகேவா? இதனாலதான் இந்த ஜோதிட முறை இன்னைக்கு இவ்வளவு பெரிய சக்சஸ்ஃபுல் மெத்தடா வளம் வந்துட்டு இருக்கு ஆக்சுவலா. சரி, ஓகே, அப்படி என்ன மாற்றங்களை கொண்டு வந்தாங்க ஜாதக கணிதத்துல அப்படிங்கிறத அடுத்த பதிவுல நான் சொல்றேன். இந்த பதிவை நான் இங்க நிறுத்துறேன். ஓகேவா? ஸோ இந்த பதிவு சம்பந்தமான உங்களோட மேலான கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல தயவு செஞ்சு பதிவு பண்ணுங்க. அப்புறம் இந்த பதிவு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு ஃபீல் பண்றீங்கன்னா, இந்த பதிவு மூலமா நிறைய கிளாரிட்டி கிடைச்சிச்சு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் இந்த வீடியோவோட லிங்கை ஷேர் பண்ணுங்க. ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நன்றி, வணக்கம்.